அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முறையின் சேனல். இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் இப்போ மலையாளத்தில் இந்த ஈத் விடுமுறையை முன்னிட்டு, அதாவது ரம்ஜான் அப்புறம் சித்திரை விஷு முன்னிட்டு வெளிவந்த நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வர படமான ஜெய் கணேஷ். இந்த படத்தில் வந்து உன்னி முகுந்தன், மகிமா நம்பியார், அசோகன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சங்கர் சர்மா. இந்த படத்தை வந்து பேசஞ்சர்னு சொல்லி ஒரு பரபரப்பான மலையாள படத்தை இயக்குன ரஞ்சித் சங்கர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம். அந்த படம் போஸ்டரில் பார்த்தா த்ரில்லர்னு அந்த அளவுக்கு தெரியல, எதிர்பார்ப்பு இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போனேன். ஆனால் படம் நல்ல ஒரு நல்ல விறுவிறுப்பான படமாக அமைஞ்சுது. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அளவில், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில் உள்ள படம். ஸோ அது எப்படி இருக்குன்றதை டீட்டெயில் ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வரும்போது, தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் தமிழில் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில் நல்லா மலையாளம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அந்த படத்தோட ஒரு சின்ன விளக்கம். ஸோ இன்னைக்கு படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ உன்னி முகுந்தன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் வந்து ஒரு விபத்தில் வந்து 2 காலம் செயலாகாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு இதில் ஒரு நியூஸ் சேனலில் வந்து கார்ட்டூனிஸ்டாக வேலை பார்க்குறாரு. எப்படி வந்து சமீபத்தில் ஒரு மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த கார்ட்டூனிஸ்டாக வருவாங்களோ, அந்த மாதிரியே இந்த படத்துல ஒரு கார்ட்டூனிஸ்டாக வராரு. அப்படி இந்த கற்பனை கதைகள்லாம் சூப்பர் ஹீரோலாம் உருவாக்குற மாதிரி ஒரு ஜெய் கணேஷ்னு ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு. அது வந்து சின்ன பசங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்க மாதிரி, காமிக்கல் மாதிரியான ஒரு 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 போர்ட்ரையில் அது வந்து சின்ன பசங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வாட்டி போய்கிட்டு இருக்கும்போது அது இல்லாமல் இவர் வந்து டிடெக்டிவாகவும் வேலை பார்க்குறாரு. அது வந்து யுனானிமஸாக வந்து கேஸை ஹேண்டில் பண்ணி நைட்டில் வந்து அதுக்கான ஒரு எவிடன்ஸை வந்து சம்மந்தப்பட்ட வக்கீலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது யாருன்னு பேர் போடாமல் யுனானிமஸாக அனுப்பி வைக்கிறாரு. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பேரை குறிப்பிடாமல். இந்த மாதிரி இவர் இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து காணாமல் போயிடறான். அவர் வந்து எம்எல்ஏவோட பையன். அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் வந்து பெரிய பரபரப்பாயிடுது, சென்சேஷனல் ஆகிடுது கேரளாவில். அந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து திணறாங்க. ஒரு கட்டத்தில் இவரும் அந்த கேஸில் வந்து இவர் ஏன்னா டிடெக்டிவாக இருக்கிறதால இவரும் வந்து அதில் இன்வால்வ் ஆகிறாரு. போலீஸ் சப்போர்ட்டும் இவருக்கு தர்றாங்க. இவர் வந்து அந்த கம்ப்யூட்டர்லேயும் ஒரு எக்ஸ்பர்ட்டு. அந்த பையன் மாட்டிக்கிற ஒரு ரூமில் வந்து ஆக்சஸ் எடுத்து அந்த ரூமுக்குள்ளே வீடியோ காலில் பேசி அந்த பையனுக்கு வந்து ரொம்ப மோட்டிவாக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் சேர்ந்து இவரும் களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனோட காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா, ஏன்னா இவரோட அந்த ஒரு உடம்பு பிரச்சனை, அந்த மாற்றுத்திறனாளி பிரச்சனையை வச்சுட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு. அந்த முயற்சியில் இவர் சக்ஸஸ் ஆனாரா, அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பரபரப்பான சீரியஸ் த்ரில்லராக சொல்கிறது தான் பேலன்ஸ் ஆன மிச்ச கதை. இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ் பார்த்தா உன்னி முகுந்தன் ஏற்கனவே போன வருஷம் மாளிகைப்புறம்னு சொல்லி ஒரு படம் எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மலையாளத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒரு நல்ல ஒரு படம், ஃபீல் குட் படம்னு சொல்லி பேர் எடுத்து பரபரப்பான வெற்றியை பெற்றுச்சு. அந்த படத்தோட ஹீரோ தான் இந்த படத்தையும் வந்து நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டரை. மாற்றுத்திறனாளியாக வர்றதும், அந்த மாற்றுத்திறனாளி நிறைய இடங்களில் தடுக்கி விடுறது, அதுலேயும் போராடி மேலே வர்றது, அந்த இதெல்லாம் நல்லா காட்சிப்படுத்தியிருக்காரு. நல்ல ஒரு சிறப்பான நடிப்பு. அது இல்லாமல் அந்த டிடெக்டிவாக அவர் அந்த கேஸை கண்டுபிடிக்கிறது, அந்த சின்ன பையன் காணாமல் போனோன்னா அந்த கேஸில் வந்து மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு அந்த பையனை தேடி அலையிறது, அதுக்கப்புறம் அதுக்கான ரிஸ்க்லாம் எடுக்கிறது, போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் அவங்களும் ஒரு சில கட்டத்தில் மேலே சப்போர்ட் கொடுக்காதப்பையும் அவர் வெறுத்து போய் அதுக்கப்புறம் முயற்சியை கைவிடாமல் பண்ணுறது எல்லாமே சிறப்பாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவரையும் பாராட்டுக்கு தெரிவிச்சிக்கலாம். படத்தில் ஹீரோயின் வந்து மகிமா நம்பியார். அவங்க வந்து ஆரம்பத்தில் இவரை வந்து வெறுத்தாலும் அப்புறம் ஒரு கட்டத்தில் இவரோட புத்தகத்துக்கு வந்து கார்ட்டூன் புத்தகத்தை வெளியிடணும்னு ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர், கொடுத்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் அசோகன் அப்பா கேரக்டரில் வராரு உன்னி முகுந்தனுக்கு. அவரும் ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் குறைஞ்சது மினிமல் கேரக்டர்ஸ் தான். அந்த இன்ஸ்பெக்டராக வர்றவர், அப்புறம் அந்த லேடி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாமே அவங்க கேரக்டர் உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பையனும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு சிறப்பாகவே அவரோட அந்த பையனோட நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ படத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதுலேயும் அந்த பையன் வந்து காணாமல் போயிட்டதுக்கு அப்புறம் அவனை தேடுறதுக்கு எடுக்கிற அந்த பரபரப்பான அந்த முயற்சிகள், பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ரிஸ்க் எல்லாமே நல்லாவே காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் ரஞ்சித் சங்கர். அவங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். பரபரப்பாக சீட்டச் த்ரில்லர்னு சொல்லக்கூடிய அளவில் சமீபத்தில் அந்த படங்கள் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸாக ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. அவருக்கும் பாராட்டுகள் ரஞ்சித் சங்கர். அது படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த பரபரப்போட உச்சிக்கே கொண்டாந்து நிறுத்தியிருப்பார். அது கிளைமேக்ஸ் முடியும் போது அப்பாடான நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது இப்போ சொன்ன ரிவீல் ஆகிடும். நீங்கள் பார்த்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக, அது இல்லாமல் சூப்பர் ஹீரோ கேரக்டரை வச்சு நல்லாவே
ஒரு இதை பண்ணியிருக்காரு. படத்துக்கு சப்போர்ட்டிவாக மோட்டிவாக நல்லா ஒரு கொண்டு போயிருக்காரு. இயக்குனருக்கு நம்ம பாராட்டுதல் தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் வந்து சங்கர் சர்மா நல்லாவே பிஜிஎம் நல்லா இருக்குது. ஒரு 2 3 பாட்டு நல்லாவே போட்டிருக்காரு. உண்ணி முகுந்தன் அந்த ஆரம்பத்தில் அந்த குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி சீன்கள் எல்லாமே நல்லாவே சிறப்பாகவே அந்த பாட்டு நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. பிஜிஎம் நல்லா பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்ல அண்டர் ரேட்டடு. கண்டிப்பாக இது சிறப்பான படம். இந்த படம் வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ ஓவர்சீஸில் மற்றும் பல மாநிலங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. 18ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது 18, 19 இந்த தேதிகளில் 20ஆம் தேதியில் தான் இன்னும் பரபரப்பாயிடும். ஏன்னா இது இன்னும் கேரளாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 18ஆம் தேதி தான் தமிழ்நாடு அந்த மாதிரி இடங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் படம். இந்த படம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போயிட்டு வருது. படம் த்ரில்லர் படம் மாதிரி இது விளம்பரப்படுத்தப்படலை. ஆனால் படம் வந்து மிகப்பெரிய த்ரில்லர் படம். இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர்னு கூட சொல்லலாம். அந்த ஜானரில் நல்லாவே பின்னி படம் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பான படம். கண்டிப்பாக ஏமாத்தாது தேட்டரில் பார்க்கும்போது. அப்படியேப்பட்ட ஒரு நல்ல ஒரு சீன்ஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் கேமரா ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனு அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு செக் பண்ணுறது, அப்புறம் அந்த இது இல்லை அந்த லைவ் கனெக்ஷனில் பேசுகிறது, ஆன்லைனில் பேசுகிறது, அந்த சின்ன பையன்கிட்ட அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா கேமராவில் காட்சிப்படுத்தி கேமராமேனுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படம் விருப்ப போது 2 மணி நேரம் தான் படம். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்து முடிச்சிடலாம். இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்போ நம்ம ஊர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தில் மைனஸ் இல்லையா ஆகனா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் ஆகலை. என்னென்னா ப்ரொடக்ஷனில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். படத்தில் மினிமல் கேரக்டர்ஸ் தான் வராங்க. இன்னும் கொஞ்சம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வர அந்த இந்த ஒரு மிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கிறது சீன்லாம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக்கியிருக்கலாம். அது இல்லாமல் போலீஸோட இந்த ஹீரோ வந்து இன்டெலிஜென்ஸாக இருக்கிறது சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லலாம். பட் அது ப்ராக்டிக்கலி அது நாட் பாசிபிள். அது இல்லாமல் இவர் உரிமையாக போயிட்டு அங்கே போயிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் இறங்கி வேலை செய்கிறாரு. அந்த மொபைல் கனெக்ஷன் ஆக்சஸ் பண்ணுறன்றது ஒரு சின்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்ன அளவில் பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து மாவீரன் சொல்லி இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் போன வருஷம் நடித்து ஓரளவு நல்ல பரபரப்பு பெற்று ஒரு நல்ல படம்னு பேர் வாங்கி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்ற படத்தோட சில காட்சிகள்லாம் இதுலேயும் வந்துட்டு போகுது. அதில் வர மாதிரியான அந்த கார்ட்டூனு விஷயங்கள், சூப்பர் ஹீரோ இந்த ஒரு மோட்டிவேஷன் அது எல்லாமே இதில் வருது. அது ஒரு நல்ல விஷயம் தான் இருந்தாலும் நமக்கு அந்த படத்தை ஞாபகப்படுத்த தவிர்க்க முடியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடிய காமிக் விஷயங்கள் சிலதும் இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு மலையாளத்தில் சிறப்பாக எடுக்கப்படக்கூடிய அந்த ஜானரான அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை வந்து சீட்டேஜ் த்ரில்லர் அளவுக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் அதுவும் கிளைமேக்ஸில் இருக்கும்போதெல்லாம் அந்த ஒரு பரபரப்போட உச்சிகளை படத்துக்குள்ளேயே நம்மளை வந்து இழுத்து போட்டுரும். அந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல ஒரு லெவல் ஆஃப் மேக்கிங்கு இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகள், மற்றவர்களுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் இப்போ உலகெங்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு 18ஆம் தேதி. ஏன்னா முன்னாடியே 11ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு கேரளாவில். இதோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வேர்ல்டு வைடு 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எலெக்ஷன்னால நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்படும். அநேகமாக இந்த படத்துக்கு தமிழ் ரிவ்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் சந்தோஷம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்தாலும் அது வந்து புரியக்கூடிய அளவுக்குள்ள தான் இருக்குது. படம் மலையாள படம். நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லைனாலும் புரியக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு உங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. அது இல்லாமல் இந்த இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம சைடில். இந்த படத்தில் ஆபாச காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ குழந்தைங்களோட கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சீட்டேஜ் மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.